எரர் அண்ட் எரர் அனாலிசிஸ் பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு வேல்யூஸ்ல எரர் இருக்கு அப்படின்னா ரெண்டு வேல்யூ நீங்க ஆட் பண்ண போறீங்க அல்லது சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ண போறீங்க. இந்த 4 அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், இந்த ஆபரேஷன்ஸ் நீங்க செய்யும் போது அதுல உள்ள எரர்ஸ் என்ன ஆகுது, அது எப்படி ஆட் ஆகுதா, சப்ட்ராக்ட் ஆகுதா, மல்டிபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்முலா லிஸ்ட் எழுதி போடுறேன். அதுக்கான டெரிவேஷன் நமக்கு ஒன்லி ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன் தேவையில்லை. இப்போ போர்டும் கிடையாது 11th ஸ்டாண்டர்டுக்கு. அதனால நீங்க இதோட ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிறீங்க. அதை வச்சுட்டு எப்படி சால்வ் பண்றதுன்றத அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன். அடிஷன்ல பாருங்க ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு சரிங்களா. ஆனா ஏன்ற வேல்யூவை எக்ஸாக்ட் நீங்க அப்படியே அக்யூரேட்டா எடுக்கல, பிகாஸ் எரர் நீங்க கமிட் பண்ணிடுறீங்க. அந்த கேஸ்ல ஏன்றது ஏவ மட்டும் இருக்காது, அது கூட ஒரு ஸ்மால் எரர் ஒன்று ஆட் ஆயிரும். அந்த எரர் அப்படின்றது டெல்டா அப்படின்னு மீன் பண்றோம் சரிங்களா. இன்கேஸ் பி அப்படின்னு ஒரு வேல்யூ எடுக்க போறீங்க, அந்த பில பி அதுல ஏதர் பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ ஒரு எரர் வந்து ஆட் ஆயிருது சரிங்களா. அப்போ ஏன்ற வேல்யூன்றது ஏ மட்டும் கிடையாது, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படின்னு போச்சுக்கணும். பின்றது பி மட்டும் இல்ல, அதுல கொஞ்சம் எரர் கமிட் பண்ணிருக்கோம். அந்த எரர் தனியா பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. அப்ப இதுதான் ரெண்டு வேல்யூ அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா கிடைக்கிற ரிசல்ட் என்ன, ஏ பிளஸ் பி அப்படின்றது உங்களுக்கு இசட்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இது பியூர் வேல்யூ, அப்படியே வேல்யூ ஆட் பண்ணா அப்படியே கிடைக்கிறது, எரர் இல்லாம. எரர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர்ல எரர் வரும்ல. அதனால இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்றது ஆன்சர்ல கிடைக்கிற எரர் சரிங்களா. அப்படின்னா இந்த ஏல ஒரு எரர் கிடைச்சிருக்கும், பி ஒரு எரர் கிடைச்சிருக்கும், ரெண்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ கிடைக்கும். அப்புறம் பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் காமன் எழுதிட்டீங்கன்னா டெல் ஏ பிளஸ் டெல் பி இப்படி கிடைச்சிருக்கு. இது என்ன பண்ணிக்கலாம்னா ஏ பிளஸ் பின்றது என்ன, ஏ பிளஸ் பின்றது இசட் சரிங்களா. அப்போ இந்த லெஃப்ட் சைடு உள்ளது அப்படியே எழுதுவோம், இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னா இந்த பக்கம் ஏ பிளஸ் பின்றது டெல் இசட் தானே இருக்கும். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இசட். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் இசட் போடுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி இப்படி போடுங்க. இப்போ பாருங்க இசட் இங்க இசட் ரெண்டு சைடு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இது பிளஸ் ஆர் மைனஸ் அது கூட கேன்சல் பண்ணிடலாம். டெல் இசட்ன்றது உங்களுக்கு என்ன கிடைக்குது, டெல் ஏ பிளஸ் டெல் பி. அப்ப இது என்ன கன்க்ளூட் பண்றோம்னா ரெண்டு வேல்யூ நீங்க ஆட் பண்றீங்க, ரெண்டு வேல்யூல எரர்ஸ் ஆட் ஆகும். அப்போ டோட்டல் எரர் நீங்க கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு வேல்யூல எரர்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அதான் இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட். சோ இது ஒண்ணுக்கு மட்டும் தான் நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷனுக்கு வரப்போது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது நான் சொல்றேன் சரிங்களா. சோ இப்போ இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்கும் சேம் தான் சரிங்களா. இப்படி நீங்க யோசிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் கமிட் பண்றோம், ஒரு மிஸ்டேக்கும் இன்னொரு மிஸ்டேக்கும் எப்பவுமே ஒன்று கேன்சல் அவுட் ஆகி பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்காது. சோ மிஸ்டேக்ஸ் எப்பவுமே ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி எந்த ஆபரேஷன் இந்த ரெண்டு ஆபரேஷன் எது பண்ணாலும் எரர்ஸ் ஆட் ஆகி தான் கிடைக்கும். அதே வச்சுக்கோங்க. அப்பனா டெல் இசட் வேணும்னா டெல் ஏ பிளஸ் டெல் பி ஃபார் போத் ஆபரேஷன், ரெண்டு ஆபரேஷன்ஸ்க்குமே. அடிஷன் பண்ணாலும் இதுதான் கண்டிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் ரெண்டு வேல்யூல எரர்ஸ் ஆட் பண்ணணுமே தவிர எரர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. இன்கேஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது ரெண்டுக்கும் போடுறோம், அதுக்கு போட்டா என்ன வரும்னு பார்க்கலாம். இதே மாதிரி அதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்கு, அந்த டெரிவேஷன் நமக்கு தேவையில்லாதனால நம்ம டைரக்டா ஃபார்முலா மட்டும் எழுதிடலாம். டெல் இசட் பை இசட் இது வந்து ஆக்சுவலா இது நம்ம ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு படிச்சிருக்கோம். எப்படி படிச்சோம், அதாவது டெல் ஏ மீன் பை ஏ மீன் இதுதான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு எரர் அனாலிசிஸ்ல நான் ஃபார்முலால எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா. அது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. டெல் ஏ மீன் பை ஏ மீன். இங்க இந்த மீனை கூட விட்டுருங்க, டெல் ஏ பை ஏ அதே மாதிரி தான் இது இருக்கு, டெல் இசட் பை இசட். அப்ப இது என்னதுன்னா இது நத்திங் பட் ரிலேட்டிவ் எரர். சோ ரிலேட்டிவ் எரரோட வேல்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த ஏல உள்ள வேல்யூ, ஏல உள்ள ரிலேட்டிவ் எரர் பிளஸ் பி யோட ரிலேட்டிவ் எரர் ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணா ஆன்சர் ரிலேட்டிவ் எரர் கிடைச்சிடும். இசட் பை இசட். இன் கேஸ் இதுல இருந்து டெல் இசட் மட்டும் தான் உங்களுக்கு வேணும், எரர் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்னா டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி இசட் அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க இசட். இது both for multiplication and division ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். சோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இன் கேஸ் பர்சன்டேஜ் எரர் கேக்குறாங்கன்னா அதை அப்படியே நீங்க இன்டு 100% போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? ரிலேட்டிவ் எரர் இன்டு 100%. அப்ப ரெண்டு சைடுமே 100% போட்டீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்டு 100% கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஒரு क्वेश्चन பார்த்துருவோம். அடுத்து ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். நீட் 2023ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. क्वेश्चन பாருங்க. A metal wire has mass. சோ இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் m கொடுத்திருக்காங்க. சோ m ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல, அது கூட ஒரு எரர் ஆட் ஆயிருக்கு. சோ a plus del a பார்த்தோம்ல அந்த மாதிரி, b plus del b பார்த்தோம்ல அந்த மாதிரி. சோ 0.4ன்றது மாஸ் அப்படினா 0.002ன்றது எரர் இன் மாஸ் அப்படி. சரிங்களா? அதே மாதிரி இதுல இது லென்த்னா இது எரர் இன் லென்த். இத ரேடியஸ் கொடுத்திருக்காங்கல்ல, இத ரேடியஸ் r எடுத்தீங்கன்னா இது எரர் இன் ரேடியஸ். சரிங்களா? சோ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்க வேண்டியதான். m னா என்ன? 0.4 டெல்டா m அப்படினா 0.002. சிமிலர்லி ரேடியஸ், அதே மாதிரி ரேடியஸ் r ன்னு சொல்றாங்க. ரேடியஸ் எடுத்துங்க 0.3 r. இப்ப டெல்டா எரர் இன் r அது சொல்லுவீங்க 0.001. 0.001. இப்ப லென்த் பார்க்கலாம். அதே மாதிரி லென்த் 5 ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? எரர் என்ன? 0.02 அப்படின்றது எரர். அப்போ இங்க டெல் எல் எரர் 0.02 எரர். சோ கிவன் வேல்யூல நான் ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்க. அவங்க क्वेश्चन எழுதிருக்காங்க பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எதோட பெர்சன்டேஜ் இருக்கு? டென்சிட்டி. டென்சிட்டியோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப டென்சிட்டி வேணும்னா டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். சரிங்களா? மாஸ் அப்படி வச்சுக்கலாம் m. ஓகே. வால்யூம்ன்றது என்ன ஃபார்முலானா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? மெட்டல் வயர். ஒரு வயர் பார்த்திருப்போம். வயரோட ஷேப் என்னவா இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு உருளை வடிவத்துல இருக்கும். சரிங்களா? இப்படிதான் வயர் இருக்கு. இது என்ன ஷேப்? இது உருளையோட வடிவம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது என்ன ஷேப்ல இருக்கு? இது ஒரு வட்டம் இல்லையா? இது வந்து சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியாவை அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எல் டைரக்ஷன்ல. உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? பைஆர் ஸ்கொயர் சர்க்கிளோட ஏரியா இன்டு எல் டைம்ஸ் போட்டீங்கன்னா வால்யூம் கிடைச்சிடும். சரிங்களா? சோ பைஆர் ஸ்கொயர்ன்றது இதோட ஏரியா. ஏரியாவை எல் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, சிலிண்டரோட வால்யூம் கிடைச்சிடும். சரிங்களா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சோ வால்யூம் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் எல். பைஆர் ஸ்கொயர் எல் அல்லது பைஆர் ஸ்கொயர் ஹைட் மெஷர் பண்ணனும்னா அப்போ பைஆர் ஸ்கொயர் h ன்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ m இருக்கா? m க்கு என்ன பண்ணணும்? நீங்க டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ரிலேட்டிவ் எரர் நீங்க எழுதணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். அப்ப அந்த மாதிரி del m by m அப்படி போட்டு. சரிங்களா? m க்கு எழுதியாச்சு. டிவிஷன்ல இருக்கு. சரிங்களா? பைன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நீங்க எழுத தேவையில்லை, விட்டுறலாம். பை ஆர் ஃபார்முலால ஏதாவது நம்பர் ஒன்று வருது அப்படின்னா எரர் கால்குலேஷன்ல அதை விட்டுறலாம். ஆர் ஸ்கொயர் அந்த பவர் வந்து என்ன செய்யணும்னா முன்னாடி போட்டுட்டு ரிலேட்டிவ் எரர் எழுதணும். பிளஸ் பவர்ல உள்ள வேல்யூ முன்னாடி போட்டுருங்க. ரிலேட்டிவ் எரர் இன் ஆர் டெல் ஆர் பை ஆர் போடலாம். அடுத்து லென்த் இருக்கு, அது பவர்ல எதுவும் இல்ல, அதனால டெல் எல் பை எல். இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் டென்சிட்டி ரோ. சரிங்களா? சோ டெல் ரோ பை ரோ இதுதான் ரிலேட்டிவ் எரர் இன் தி கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. சரிங்களா? ஆனா क्वेश्चनல परसेंटेज கேட்டிருக்காங்களா? परसेंटेज எரர் கேட்டிருக்காங்க. क्वेश्चन பாருங்க, परसेंटेज. அப்போ ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சு இன்டு 100% போட்டா போதும். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர் செஞ்சிருவோம், இன்டு 100% கடைசில ரிசல்ட்ல போட்டோம்னா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? இப்போ del m வேல்யூ போடுவோம் 0.4 பை m ஓட வேல்யூ 0.002 பிளஸ் 2 அப்படியே போட்டோம். del r என்ன? டெல்டா பை del m இங்க போடணும் போது 0.002 by m 0.4 del r ஓட வேல்யூ 0.001 divided by 0.3 plus del l 0.02 divided by 5.
சரிங்களா? ஒண்ணுமே பண்ணல, நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் என்னவோ அதை அப்படியே நான் ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிச்சு அப்படி பண்ணணும். இது அந்த ஃபார்முலாவை சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர் இன் டென்சிட்டி கால்குலேஷன் கிடைச்சிரும். சோ ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சீங்கன்னா 100% மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். சோ இஃப் யூ சால்வ் திஸ் ரிசல்ட், இந்த இப்ப கிடைச்சிருக்கிற டெம்பரரி ரிசல்ட் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 0.0156 கிடைக்குது. சரிங்களா? சோ இந்த இதுல நீங்க 100% மாத்தணும் இல்ல, பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. டெல் ரோ பை ரோ இன்டு 100% போட்டீங்கன்னா இந்த பக்கம் 100% போடுங்க, போட்டீங்கன்னா 100 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ 1.56%. இதை அப்ராக்சிமேட் பண்ணீங்கன்னா 1.6% எழுதலாம். 56 6 எழுதலாம். 1.6 தான் ஆப்ஷன். சரிங்களா? 1.6 எங்க இருக்கு பாருங்க, ABCD ஆப்ஷன் 1.6. ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர்.